வணக்கம். கடகம் ராசிக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி மற்றும் 11ஆம் பாவாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்றாரு. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் 15 நாட்கள் 15ஆம் தேதி வரையிலும் இங்கே குருவுடன் இணைகிறாரு. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு சந்திரன் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ராகுவுடன் இணைகிறாரு. உங்களுடைய ராசியிலே புதன் அமர்ந்திருக்கிறாரு. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று அமர்றாரு. இவருடைய பார்வையும் 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அப்போ 4ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்வை செய்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய குலதெய்வ ஸ்தானம். அதனால் குழந்தைகளால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் அதிர்ஷ்டஸ்தானம் 5ஆம் இடம். அதனால் 5ஆம் இடம் இயங்கும் போது எளிதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே போல் 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானம் என்பதனால் நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் 4ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்துல பலம் பெற்றார் அமர்றதுனால வண்டி வாகன மற்றும் தாயார் உடல் ஆரோக்கியத்தை 4ஆம் இடம் குறிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம், ஆசிரியர்களால் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல பலம் பெற்று அமரக்கூடிய சுக்கிரனால் மூத்தவர் வகையிலும் லாபம் சார்ந்த விஷயங்களிலும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. லாபம் மேன்மை உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 5 செவ்வாய் பார்த்தீங்கன்னா இங்கே கேதுவுடன் இணைகிறதுனால, அதே போல் இங்கே 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தாலும் 5ஆம் பாவாதிபதி கேதுவுடன் இணைகிறதுனால உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் அதே போல் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உதவி செஞ்சாலும் கூட பிறருக்கு உதவி செய்கிறது நல்ல விஷயந்தான். அந்த உதவி உங்களுக்கு பாதகமில்லாத ஒரு அமைப்பில் இருக்கணும். அந்த வகையில் மற்றவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய சில நல்ல காரியங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக 10ஆம் பாவாதிபதி இங்கே கேதுவுடன் இணைகிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நன்மை. குறிப்பாக வேலை, நீங்கள் ஒரு வேலையில் உங்கள் தொழிலில் வேலைக்காரர்களிடம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் உங்களுடைய 2ஆம் பாவாதிபதியான சூரியன் இங்கே குருவுடன் 12ஆம் இடத்துல இணைவு பெறுறாரு. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இப்போ விரய செலவுகள் உண்டாகும். அதே போல் இங்கே குருவுடன் இணைகிறது சிவராஜ்ய யோகம். அதனால் ஒரு நல்ல விரய செலவுகள் உண்டாக போகிறது. சுப காரியங்கள் சுப விசேஷங்களில் குடும்பத்துடன் கலந்துக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் இங்கே குருவும் சூரியனும் இணைவு பெற்று உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அதனால் மேல் அதிகாரிகளுடைய தலையீடுகள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருக்கும். அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல் குருவுடன் இங்கே சூரியன் இணைகிறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மட்டும் இருக்கும். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு சந்திரன் இணைவு பெறுறது இங்கே கவனிக்கத்தக்கது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ராகுவுடன் இணைவு பெறுறதுனால தேவையில்லாத விஷயங்களில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும்.
வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு தன்மை உண்டாகும். எதிரிகளுடைய தொந்தரவுகள் இப்போது இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராசியிலே புதன் அமர்ந்திருக்கிறாரு. ராசியில் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு பெறும். இளையவர்கள் மற்றும் இளைய சகோதர ஸ்தானம் இந்த 3ஆம் இடம், அதே போல் விரைய ஸ்தானாதிபதியாகவும் வர்றதுனால இங்கே வெளிதூர் பயணங்கள் மேற்கொள்ளுவீங்க. அதே போல் இளையவர்கள் மூலயமாகவும் இளைய சகோதரர் மூலயமாகவும் சில நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இங்கே 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு பெறதுனால வார்த்தைகள் ரீதியில் கொஞ்சம் கவனமாக மற்றவர்களிடம் பேசுவது நல்லதளிக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு பிறகு யோசிக்காமல் பேசிவிட்டு பிறகு கவலைப்படுவது உங்களுக்கு சில சங்கட்டங்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் இங்கே ராகுவை குரு பார்வை செய்கிறாரு. இங்கே சந்திரன் இணைவு பெறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட இங்கே குருவின் பார்வை ஒரு சாதகமான ஒரு அமைப்பை தரும். அடுத்ததாக 9இல் அமரக்கூடிய சனி பகவான் சில உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களையும் தேவையற்ற மன அழுத்தங்களையும் கொடுத்தாலும் கூட இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வளர்பிறை சந்திரனாக அவர் பலம் பெற்று அமர்வார். இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசியிலே அமர்றாரு. குடும்பத்தினுடைய ஆதரவு உண்டாகும். வருமானம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். வார்த்தைகள் ரீதியில் மற்றவர்கள் மதிக்கும்படியாக நடந்துக்குவீங்க. இந்த வாரம் கடகத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.